வெனஸ்டே ஈவினிங் இன்னைக்கு என்ன ரெடி ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா குண்டு குண்டுன்னு குலோப் ஜாம் வச்சு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேட்ச் மட்டும் பொரிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து லவ்வர்ஸ் டே இல்லையா, ஸோ எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிச்ச குலோப் ஜாம் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதைத்தான் நான் அவருக்கு கிஃப்டாக கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஒரு கிஃப்டாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லா புரியுது. அது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் இது வேறு ஏதாவது வாங்கி கொடுக்குறத விட இதை கொடுத்தா கண்டிப்பாக சார் ஹாப்பி ஆயிடுவார். ஸோ இதான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அவருக்காக பாசம், நேசம், அன்பு, பண்பு, காதல் எல்லாத்தையும் போட்டு செஞ்சுருக்கோம். இப்போது அவர் எனக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க. கேட்கலான்னு நான் சொல்லுவேன். அவர் எனக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு இதுதான். எஸ், பூ ரொம்ப 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 பிடிக்கும் எனக்கு. ஸோ காலையிலே வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. இவ்வளோ தாங்க வாழ்க்கை. நீங்கள் பெருசாக தான் கிஃப்ட் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணணும் இல்லை, அவங்களுக்கு பிடிச்ச சின்ன 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 விஷயமா கொடுத்தா கூட அவங்களுக்கு ஹாப்பினஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் நீங்களும் எனக்கு அந்த சின்னதை சப்ஸ்கிரைப் பண்ணுற மட்டும் கிளிக் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா எனக்கு அது பெரிய கிஃப்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இப்போ எங்கள் குட்டி வந்து என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். பட் அம்மாவுக்கு கிஃப்ட்டு தாம்மா, அம்மாவுக்கு கிஃப்ட்டு தாம்மா. எஸ், அதில் கிஃப்ட் தந்துட்டாங்க. தேங்க்யூ. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஹாப்பி டே.